ஸ்டாலின் ஐயாவுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி 5 மாதத்தில் நீதியை பெற்று தந்துள்ளது நமது காவல்துறை. விசாரணை அதிகாரிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் மாண்பமை நீதிமன்றத்திற்கும் நன்றி. காவல்துறையினரிடம் நான் தொடர்ந்து கூறுவது, குற்றம் நடக்கக்கூடாது, நடந்தால் எந்த குற்றவாளியும் தப்பக்கூடாது. விசாரணையை துரிதமாக நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும். குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளி தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கியுள்ளோம். சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தான் ஒரு பொம்மை முதல்வர் என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்து வருகிறார் ஸ்டாலின். உங்கள் அரசு இந்த வழக்கை நடத்திய லட்சணத்தை பார்த்த பிறகுதானே உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது SIT விசாரணைக்கு உத்தரவிட்டது. அஇஅதிமுக திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் என்றால் நீதிமன்ற நடவடிக்கைக்கும் கொஞ்சமும் கூச்சமின்றி ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்கிறீர்களே. உங்கள் காவல்துறை நீதியை பெற்றுத்தந்ததா? அப்படியென்றால் உங்களுக்கோ உங்கள் அரசுக்கோ துளியும் சம்பந்தமில்லாமல் அரசியல் குறுக்கீடு இன்றி நடக்க வேண்டிய SIT விசாரணையை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்தீர்கள் என்று வாக்குமூலம் அளிக்கிறீர்களா? குற்றங்கள் நடக்கக்கூடாது என்று தொடர்ந்து நீங்கள் கூறி வந்தும் இத்தனை குற்றங்கள் நடக்கிறது என்றால் நீங்கள் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு இதைவிட வேறென்ன சாட்சி? இன்றைய குற்றவாளி உங்கள் திமுக அனுதாபி ஞானசேகரன். கண்ணாடியை பார்த்து கொண்டே ட்வீட் போடாதீர்கள் என்று எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். ஸ்டாலின் அவர்களே, சாரை காப்பாற்றும் உங்கள் ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி. இந்த ஆட்சி வீழும், மக்களுக்கான அஇஅதிமுக ஆட்சி அமையும். அந்த சாருக்கு பின்னால் உள்ள எல்லா சார்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி.